ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் +2 ஹிஸ்ட்ரி லெசன் 2 உடைய கண்டினியூஷன் பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் பார்ட்டிஷன் அறிவிக்கிறாங்க, அதாவது வங்கப்பிரிவினை அறிவிக்கிறாங்க, அதுக்கு எதிராக சுதேசி இயக்கம் ஆரம்பிக்குது அப்படிங்கிற முடிக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அதில் சுதேசி இயக்கத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம ஆங்கிலேய பொருள்களை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அதை புறக்கணிக்கிறாங்க. அதை தொடர்ந்து சுதேசி இயக்கம் வங்காளத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு கட்டத்தில் புறக்கணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஆங்கில பொருள்களை எல்லாத்தையுமே புறக்கணிக்கிறாங்க, பாய்காட் பண்ணுறாங்க. அப்படின்னா இந்திய பொருள்களை எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் ஆகணும், எல்லா பொருள்களுமே இந்தியாவில் உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கோட இந்தியாவை செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக மாற்றுறதுக்காக அந்த முயற்சிகளை எல்லா பொருள்களையுமே இங்கேயே தயாரிக்கிறாங்க. காரணம் என்ன, இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ சுதேசியை பற்றி யார் யார் என்னென்ன சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ ஜி சுப்பிரமணியனார் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஜி சுப்பிரமணியனார் சொன்ன ஸ்டேட்மெண்ட், ஸோ யார் யார் என்னென்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னதுன்னு கேட்பாங்க. ஸோ ஜி சுப்பிரமணியனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல் பிரான்ச்சஸ் அப்படிங்கிற வார்த்தை வரும். ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும், அதான் ஆல் பிரான்ச்சஸ், அனைத்து தளங்களிலும் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா, அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி. அதாவது நான் டிபெண்ட்டாக இருக்கேன், அந்த டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு எதிராக நான் புரட்சி பண்ணுறேன். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் புரட்சி பண்ணுறேன்னா, எல்லா இடத்துலையும் அனைத்து தளங்களிலும் அப்படிங்கிற வார்த்தை வந்தால் ஜி சுப்பிரமணியனார். ஜி சுப்பிரமணியனார் தானே ஹிந்து நியூஸ் பேப்பரோட ஃபவுண்டரு. ஹிந்து நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் கிடைக்கும், ஆல் பிரான்ச்சஸ்லையும் கிடைக்கும். ஆல் பிரான்ச்சஸ்னால் அது அனைத்து தளங்களையும் கிடைக்கும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜி சுப்பிரமணியன் சுதேசியை பற்றி சொல்கிறாரு. கோபாலகிருஷ்ண கோகலே என்ன சொல்கிறாரு, கோபாலகிருஷ்ண கோகலே நாட் ஓன்லி இம்ப்ரூவ்மெண்ட் ஆல் ரவுண்ட் பட் ஆல்ரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. ஆல்ரவுண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது. அதாவது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல. ஸோ நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லை, அனைத்து துறைகளின் மேம்பாடு. ஸோ அனைத்து தளம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா ஜி சுப்பிரமணியனார். கோபாலகிருஷ்ண கோகலேனா அனைத்து துறைகளின் மேம்பாடு அப்படிங்கிற வார்த்தையை யோசிக்கணும். அதுக்கப்புறம் காந்தி சொன்ன ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. காந்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது ஒரு ஆன்டி காலனியல் பொலிட்டிக்கல் அகிடேஷனாக தான் இருந்துச்சே தவிர, அதாவது சுதேசி இயக்கம் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான சாத்தியமான வழிமுறையாக அல்லாமல், என்ன சொல்கிறாரு, வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான வழிமுறையாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃப்ரீடம் இன் லைஃபுக்கானதாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, காலனிய எதிர்ப்பு போராட்டமாகவே நடத்தப்பெற்றது. இப்போ காந்தி பின்னாட்களில் இந்த கருத்தை சொல்கிறாரு. அதாவது சுதேசி இயக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த வார்த்தையை யாவச்சுக்கணும், வாழ்வில் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பெறுவதற்கான வழிமுறையாக அல்லாமல். அப்படின்னா யார் சொன்னது, காந்தி சொன்னது. இப்போ ஜி சுப்பிரமணியனார் சொன்னது அப்படின்னா, ஜி சுப்பிரமணியனார் சொன்னதுன்னா அனைத்து தளம்ங்கிற வார்த்தை வரணும். கோபாலகிருஷ்ண கோகலேனா அனைத்து துறைகளின் மேம்பாடு. காந்தி சொன்னது வாழ்வில் சுதந்திரத்தை பெறுவதற்கான வழிமுறையாக அல்லாமல் காலனிய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா, அதாவது வாழ்வில் சுதந்திரத்தை பெறுவதற்கான போராட்டமாக இல்லை அப்படின்னு சொன்னது யாருன்னா காந்தி சொல்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகம். அதற்கப்புறம் ஆக்கப்பூர்வ சுதேசியில் எப்படிலாம் நடைபெற்றுச்சு அப்படிங்கிறத சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஆக்கப்பூர்வ சுதேசினா என்ன, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசினா என்ன, சுய உதவி. ஆக்கப்பூர்வ சுதேசி அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சுனாலே அங்கே சுய உதவிங்கிற வார்த்தை இருக்கும். அதாவது நான் ஆங்கிலேயர்களை சார்ந்து இருக்க மாட்டேன், எல்லாமே இனிமேல் நானாக பண்ணிக்குவேன், நான் ஆங்கிலேயர்களுடைய கட்டுப்பாட்டிலேருந்து முழுமையாக விலக போகிறேன். ஸோ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஆங்கிலேயரை டிபெண்ட் பண்ண மாட்டேன், ஆங்கிலேயர் கண்ட்ரோலில் இருக்கிறதுலேருந்து நான் விலக போகிறேன், அதற்கான சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை நான் கட்டமைக்க போகிறேன். ஸோ அவ்வளோதான் சுயாட்சி. அதாவது ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டுக்கு நான் இல்லைப்பா இனிமேல், அப்போ சுயாட்சிக்கான ஒரு விஷயத்தை பண்ண போகிறேன், அப்போ சுயாட்சிக்கான மாற்று நிறுவனங்களை நாங்கள் இனிமேல் நிரூபிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்தோடு அதை நோக்கி செயல்பட்டவங்க. ஸோ இந்த ஆக்கப்பூர்வ சுதேசியை பாப்புலர் ஆக்குனதில் முக்கியமான நபர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். தன்னுடைய எழுத்துக்கள் மூலியமாக, தன்னுடைய கட்டுரைகள் மூலியமாக இந்த சுய உதவி, அதாவது ஆத்மசக்தி, சுய உதவினா ஆத்மசக்தி, அந்த விஷயத்தை பாப்புலராக்கி மக்கள்கிட்ட கொண்டு போயிருப்பார். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி,
சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார். யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான். அதாவது எக்கனாமிக்லையும் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகணும், பொருளாதார ரீதியாகவும் நம்ம சுய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம்ல, கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, ஆக்கப்பூர்வ சுதேசினா என்ன, செல்ஃப் ஹெல்ப்னு பார்த்துருந்தோம். இவர் என்ன சொல்கிறாரு, பொருளாதார ரீதியாகவும் நம்ம வந்து சுய வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி கல்வி வந்து நம்மளுடைய பிராந்திய மொழிகள், நம்மளுடைய வட்டார மொழிகளில் கல்வி வந்து இப்போ எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் சுதேசி, இந்த ஆக்கப்பூர்வ சுதேசியை வந்து மக்கள்கிட்ட திருவிழாக்கள் நடைபெறப்ப மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் ஈஸியாக சேர்த்துடலாம். ஏன்னா திருவிழாக்கள் நடைபெறப்ப மக்கள் நிறையா பெருமளவில் ஒரே இடத்துல கூடியிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சுதேசி இயக்கத்தை கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லி, இந்த கருத்துக்கள்லாம் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கப்புறம் ஸோ இங்கே நம்ம ஒன்று பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ சுதேசி சிந்தனையினுடைய பரிணாம வளர்ச்சி. இப்போ 1905 சுதேசி இயக்கம் நடக்கிறப்ப எல்லாரும் சுதேசி சுதேசின்னு சொல்கிறாங்க, எல்லா காங்கிரஸ் தலைவர்களுமே. அதேமாதிரி 1920களில் காந்திஜி சொல்லியிருப்பார். ஆனால் அதற்கு முன்னாடியே தோற்றமானது எப்போ அப்படின்னு, இதனுடைய ஆர்ஜின், இதனுடைய தோற்றம் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1872 எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே அவர்கள் தான் தன்னுடைய சொற்பொழிவுகள் மூலியமாக இந்த சிந்தனையை வந்து கொண்டு போய் சேர்த்திருப்பார். அதுக்கு முன்னாடி சுதேசி அப்படின்னா அதற்குரிய பொருள் என்னன்னு பார்க்கணும். ஒருவரது சொந்த நாடு, என்னுடைய சொந்த நாடு. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா சுதேசி அப்படிங்கிறதுக்கான என்ன அர்த்தம், என்னுடைய சொந்த நாடு, ஒருவரது சொந்த நாடு அப்படிங்கிறது அது சுய தேசம். அதே சுதேசி, சுய தேசம், அதான் சுதேசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுய தேசம் அப்படின்னா ஒருவரது சொந்த நாடு, சுய தேசம்னு என்ன, சொந்த நாடுன்னு தானே அர்த்தம். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ஸோ இவர் வந்து என்ன சுதேசியை பற்றி ரானடே, எம்ஜி ரானடே என்ன சொல்கிறாரு, அதாவது நம்ம நாட்டில் தான் நம்ம பொருள் வாங்கணும், நம்ம நாட்டினுடைய பொருள்களுக்கு தான் நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். எப்படி இருந்தாலுமே அப்படின்னா அது வந்து மனநிறைவு குறைவானதாக இருந்தால் கூட. ஸோ அதனுடைய பயன்பாடு, ஒரு பொருள் வாங்குகிறோம், இன்னொரு இப்போ வந்து நம்ம நாட்டு பொருள்களை வாங்குகிறோம், ஆனால் அந்த நம்ம நாட்டு பொருள் வந்து மனநிறைவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அது வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் நீங்கள் நம்ம நாட்டு பொருள்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவர் யார், ரானடே. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க, ரானடே சுதேசியை பற்றி என்ன சொல்கிறாரு, மனநிறைவு குறைவாக இருந்தாலும் நீங்கள் நம்ம நாட்டு பொருள்களை வாங்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் காந்தியடிகள் என்ன சொல்கிறாரு, காந்தியடிகள் வந்து இது வந்து நம்ம தாங்கள் பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்கிறாரு. அப்போ பிறந்த நாட்டிற்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா காந்தியடிகள். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரு பொருள் இந்தியான்னு இருக்குது, இப்போ இந்தியாவில் நீங்கள் வாங்குகிற, இப்போ ஒரு பொருளை வந்து இந்தியாவில் தயாரிக்கிறாங்க, அந்த பொருளை நீங்கள் வாங்குறதுனால மட்டும் சுதேசி அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு சுற்றி பக்கத்தில் இருக்கிற இம்மீடியட் நெய்பர், உங்களை சுற்றி பக்கத்தில் இருக்கிற பக்கத்திலேயே தயாரிக்கிற அந்த பொருள்களை வாங்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கேன், இப்போ தமிழ்நாட்டில் இருந்து கர்நாடகாலையும் ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் ஏன் பக்கத்து ஊர்லேயே ஒரு பொருள் தயாரிக்கிறாங்க. ஸோ அப்போ நான் எதுக்கு நான் முன்னுரிமை கொடுத்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் தமிழ்நாட்டில் எனக்கு பக்கத்திலேயே தயாரிக்கக்கூடிய பொருட்களை தான் முன்னுரிமை கொடுத்து வாங்கணும்னு சொல்கிறாரு. அதான் இமீடியட் நெய்பர், ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய, இந்த பாருங்களேன், தொலைவிலிருந்து கிடைப்பனவற்றை ஒதுக்கி அருகேயுள்ள சுற்றுப்புறத்திலிருந்து கிடைக்கும் பயன்களையும் சேவைகளையும் பயன்படுத்தும் வண்ணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதான், அதாவது தொலைவில், நம்ம நாடு தான் இருந்தாலுமே தொலைவிலிருந்து இருக்கிறத வந்து ஒதுக்கிட்டு நம்ம பக்கத்திலேயே, ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பொருள்களுக்கு, தயாரிக்கிற பொருள்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ அடுத்து என்ன பார்க்கணுன்னா, அடுத்து வந்து இந்த சமிதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், சமிதிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி வட்டார மொழியில் கல்வி அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் வந்து சொல்கிறாரா. ஸோ அப்போ அந்த வட்டார மொழியின் கல்வி அது எப்படி ஆர்ஜின் ஆகுது, இப்போ சுதேசி எப்படி ஆர்ஜின் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். வட்டார மொழியின் கல்வி வந்து எப்போ இருந்தே இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 1902 சதீஷ் சந்திர முகர்ஜியால் விடிவெள்ளி கழகம் அப்படின்னு ஒன்று நிறுவப்படுது. ஸோ அந்த விடிவெள்ளி கழகம் வந்து என்ன சொல்லுது, விடிவெள்ளி கழகம் வந்து எதை வந்து முன்னிறுத்தி அதை கொண்டு வர்றாங்க அப்படின்னா, வட்டார மொழியில் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்னிறுத்தி தான் இந்த விடிவெள்ளி கழகம் அப்படிங்கிறது கொண்டு வர்றாங்க. யார் கொண்டு வர்றான்னா, சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறவரால் 1902 நிறுவப்படுகிறது. ஸோ இந்த விஷயம் முக்கியம். ஸோ அதே மாதிரி இந்த 1902 நிறுவப்பட்டது. இந்த 1905 சுதேசி இயக்கம் நடக்கிறப்ப நவம்பர் 5ஆம் தேதி 1905, அதாவது 5-11 திருப்பி ஒரு 5-5னா 10 தான் வரணும், இது ரெண்டையும் கூட்டினா 10ன்னு தான் வரணும், ஆனால் 11ன்னு போட்டிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நவம்பர் மாதம் இந்த விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்புனால தான்
கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டது. அப்போ கேட்பாங்க, கல்விக்கான தேசிய கழகம் அதாவது நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. நவம்பர் 5, 1905 உருவாக்கப்பட்டது. யாருடைய முன்னெடுப்பால் உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. விடிவெள்ளி கழகத்தினுடைய முன்னெடுப்பினால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி ஆகஸ்ட் 1906 வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவுறாங்க. வங்காள தேசிய இந்த சுதேசி இயக்கத்தினுடைய ஒரு பங்கு இதெல்லாம். ஸோ அப்போ வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவுறாங்க. ஸோ அப்போ சதீஷ் சந்திர முகர்ஜி வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, கம் அவுட் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது அடிமை நிறுவனங்களிலிருந்து வெளியே வரும்படி மாணவர்களுக்கு வந்து ஒரு உணர்ச்சிகரமான வேண்டுகோள் விடுக்கிறார். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யாருன்னு கேட்பாங்க. அதாவது அடிமை நிறுவனத்திலிருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொன்னது. அதாவது அடிமை நிறுவனம்னு இவர் குறிப்பிடுறது வந்து பிரிட்டிஷனுடைய இன்ஸ்டிடியூஷன், பிரிட்டிஷனுடைய ஸ்கூல் காலேஜ்லேருந்து நீங்கள் வெளியே வாங்க, அடிமை விடுதியிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தது யாருன்னு கேட்பாங்க. சதீஷ் சந்திர முகர்ஜி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் ஸோ இவ்வளோ இது பண்ண போதிலும் இது வந்து பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகலை இந்த ஸ்கூல் காலேஜெல்லாம். காரணம் என்ன அப்படின்னா, வேலை வாய்ப்பு பெரிய அளவில். ஏன்னா அரசாங்கம் அப்போ யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? பிரிட்டிஷனுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி நேஷனல் காலேஜில் படித்த மாணவர்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுக்கல. ஸோ அதனால் இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்லாம் பெரிய அளவில் வந்து இப்போ இது ஆகலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சமிதிகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மக்களை வந்து ஒன்று திரட்டுறதுக்காக ஒன்று கொண்டு வரது தான் சமிதிகள். இந்த சமிதிகளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, தொண்டர் படைகள்ங்கிறது அர்த்தம். ஸோ இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். சமிதிகள்னா என்ன? தொண்டர் படைகள். எதுக்கு கொண்டு வந்தாங்க? மக்களை ஒன்று தரத்துக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க என்னென்னலாம் வேலைகள் செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன வேலைகள் செய்கிறாங்க அப்படின்னா, பஞ்சகாலத்தில் மக்களுக்கான உதவிகளை செய்கிறாங்க. ஒரு நோய் தொற்று காலத்தில் மக்களுக்கான உதவிகளை செய்கிறாங்க. ஒரு திருவிழா அப்போ இந்த சுதேசி கருத்துக்களெல்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறாங்க. இப்போ வந்து இந்த சுதேசி இயக்கத்தினால நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய கோர்ட்டெல்லாம் வந்து இந்தியர்கள் எல்லாரும் புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கோர்ட்டை வந்து புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அதுக்கு நேராக வேறு ஏதாவது ஒன்று வேணும்ல. இப்போ ஆங்கிலேயர்கள் கோர்ட்டு வச்சுருக்காங்க, அங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே போய் பேசி சால்வ் பண்ணலாம். இப்போ அந்த கோர்ட்டை புறக்கணிக்கிறோம்னா அதுக்கு நேரம் ஏதாவது ஒன்று வேணும்ல. அதனால் இவங்க வந்து ஒரு கோர்ட்டு, இவங்க வந்து நீதிமன்றங்களை வந்து உருவாக்கி தர்றாங்க. ஸோ இவங்க வந்து நீதிமன்றங்களை உருவாக்கி தர்றாங்க. அதே மாதிரி பள்ளி கல்லூரிகளை உருவாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சமிதிகள் மூலியமாக செய்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன பார்க்குறாங்க இந்த சமிதிகளில் வேறு என்னென்ன அப்படின்னா, இவங்க இந்த அளவுக்கு செஞ்சுமே மக்களை ஒன்று திரட்டுறதுல ஒரு மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இதுதான் விஷயம்தான் அந்த சமிதிகள். ஆனால் பெரிய அளவில் வந்து போய் சேர முடியல. அதுவும் குறிப்பாக முஸ்லீம் விவசாயிகள்கிட்டையும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் இவங்களால் வந்து கொண்டு போய் அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுடைய சமிதிகளையும் கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமிதிகளில் இருந்த பெரும்பாலானவர்கள் உயர்குடியில் இருந்த ஹிந்துக்களாக இருந்தாங்க. ஸோ உயர்குடியில் இருந்த ஹிந்துக்களாக இருந்ததுனால இவங்களால் முஸ்லீம் விவசாயிகள்கிட்டையும் ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டையும் இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியலை. இந்த சமிதிகளை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியலை. அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம், இவங்க தோல்வி அடைஞ்சதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சமூக ரீதியாக புறக்கணிக்கிறாங்க. யாரை புறக்கணிக்கிறாங்க? சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் புறக்கணிக்கிறாங்க. யாரை அப்படின்னா, ஆங்கில பொருட்களை வாங்குறவங்கள இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இவங்க வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து வன்முறையை கையாளுறாங்க அவங்க கிட்டலாம். ஸோ அதனால தான் இவங்க வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போய் இவங்களால் இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வர்றாங்க. ஸோ அதற்கப்புறம் என்னன்னா பேசிவ் ரெசிஸ்டன்ஸ்னால் சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு. இதில் என்ன சொல்கிறாங்க? சிம்பிளாக சொல்கிறேன். அதாவது 1906 வந்து இந்த சுதேசி இயக்கமானது ஒரு திருப்பு முனையை பார்க்குது. என்ன விஷயம்? ஃபஸ்ட்டு வந்து பாய்காட் மட்டும் பண்ணாங்களா? ஸோ இப்போ அவங்களுடைய அஜெண்டாவில் அவங்களுடைய அந்த இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்க்குறாங்க அப்படின்னா, அந்நிய பொருட்களை புறக்கணிப்பது, இது முதல்லே இருந்துச்சு. இப்போ என்னென்னதெல்லாம் சேர்க்குறாங்க? அரசு பள்ளி கல்லூரிகளையும் புறக்கணிக்கிறாங்க, நீதிமன்றங்களையும் புறக்கணிக்கிறாங்க, ஆங்கிலேயர் கொடுத்த பட்டங்களை எல்லாத்தையும் துறந்துடுறாங்க, கொண்டு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துட்றாங்க, அரசு பணிகளை எல்லாம் கைவிட்டுறாங்க. ஆங்கிலேய கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாங்களோ அவங்களாம் வேலையை விட்டுடுறாங்க. ஸோ
அடக்குமுறை தாங்க இயலாத அளவிற்கு சென்றால் ஆயுதம் ஏந்திய போராட்டத்தையும் நம்ம கையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த 1906 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை தான் இந்த பேசிவ் ரெசிஸ்டன்ஸுங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ 1906 ஏனிக்கனே இருந்த விஷயங்களோட என்னென்ன விஷயங்கள்லாம் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்து என்ன அப்படின்னா தீவிர தேசியவாதம். தீவிர தேசியவாதம்னா மிலிட்டன்ட் நேஷனலிசம். மிலிட்டன்ட் நேஷனலிசத்தை பொறுத்த முடிக்கும் இந்த 3 பேர் தான் முக்கியமானவங்க. லால் பால் ஆக்சுவலாக லால் பால் இங்கிலீஷில் எதுனா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இங்கே பால்னு வருது. ஸோ இங்கே வந்து பால் வித்தியாசம் இருக்குது. இது பி, இது பி. ஸோ லால் அப்படின்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாப், பால்னா பாலகங்காதர் திலக் மகாராஷ்டிரா, பால்னா பிபின் சந்திர பால் பெங்கால். ஸோ இவங்க 3 பேர் தான் மிலிட்டன்ட் நேஷனலிசமில் முக்கியமான தலைவர்கள். இந்த 3 இடம் தான் ஒரு முக்கியமான மையப்பகுதியாக செயல்படுது. இது போக அரபிந்தோ கோஷும் ஒரு முக்கியமான ஆள், இந்த தீவிர தேசியவாதிகளில் ஒரு முக்கியமான நபர்னு சொல்லி அரபிந்தோ கோஷையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுடைய இவங்க எப்படி கையாளுவாங்க, ஸோ இவங்க ஆங்கிலேயர்களை எப்படி கையாளுறாங்க, மாடரேட்ஸ் எப்படி கையாண்டாங்க, பெட்டிஷன் கொடுக்குறது, அப்பீல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு கையாளுறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகள் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கருத்துக்களை கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்கள் அவர்களுக்கு சாதகமான விஷயத்தை என்றாலும் வந்து விட்டு தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரேயர் கொடுக்குறதோ பெட்டிஷன் பண்ணுறதோ எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. நம்ம வந்து மக்களை கூட்டிக்கிட்டு நம்ம வந்து மக்களை வச்சு பெரிய அளவில் போராட்டம் நடத்தி இந்த விடுதலை போராட்டத்தை அடுத்த அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதா. ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களை வைத்துக்கொண்டு பெரிய அளவில் பெரிய மக்களை கொண்டு ஒரு போராட்டமாக மாற்றணும் அப்படிங்கிற விஷயந்தான் தீவிர தேசியவாதிகள் கொண்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி இவங்க இந்த மாதிரி மக்களை வச்சு பெரிய அளவில் போராட்டம் நடத்தணும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம இது வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் இவங்களுமே அறவழியை தான் கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அறவழி போராட்ட முறையில் தான் இவங்களுமே எல்லா விஷயமுமே செஞ்சுருப்பாங்க. பட் இவங்க பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா ஸோ இவங்களுமே பெரிய அளவில் வந்து கொண்டு போய் சேர முடியாமல் இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இவங்க வந்து தேசப்பற்று உணர்வுகளை வந்து மதத்தின் அடையாளங்களை பயன்படுத்தி தூண்டினர். ஸோ அதாவது தேசப்பற்று நேஷ்னலிசத்தை டெவலப் பண்ணணும். ஆனால் அதை எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா ரிலீஜியஸ் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறாங்க. மதத்தின் அடையாளத்தை யூஸ் பண்ணி நேஷ்னலிசத்தை தூண்டுறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்தினால தான் இவங்க பெரும்பாலான மக்கள்கிட்ட கொண்டு போய் இவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர முடியாமல் போயிருக்கும். ஸோ இவர்களுமே ஒரு பெரிய இந்த விடுதலை போராட்டத்தில் தீவிர தேசியவாதிகள் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். ஆனால் இது வந்து ஒரு எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர முடியாததற்கான காரணத்தில் முக்கியமான காரணம் இதுதான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ இவங்க கேட்குறது என்ன, இவங்களுடைய டிமாண்ட் என்னவாக இருந்துச்சு, சுயராஜ்யம் தான். சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம், பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ சுயராஜ்யம் இவங்க கேட்குறதுல ஒரு முக்கியமான இதாக இருந்துச்சு. இவங்களுடைய ஆப்ஜெக்டிவில் இவங்களுடைய குறிக்கோளில் ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது சுயராஜ்யம். இப்போ சுயராஜ்யம்னா என்ன அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். சுயராஜ்யம் அப்படின்னா செல்ஃப் ரூல், எங்களை நாங்களே ஆட்சி பண்ணிக்கிறோம், இந்தியாவை இந்தியர்களே ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான் சுயராஜ்யம். ஆனால் இந்த சுயராஜ்யம்ங்கிற கருத்துக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. அப்போ திலகர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியர்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது இந்தியர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும். ஆனால் அதற்காக நாங்கள் பிரிட்டிஷுடனான இங்கிலாந்துடனான உறவுகளை வந்து அப்படியே முழுசாக நாங்கள் விலக்கி கொள்ள விரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திலகர் சொன்ன சுதேசி சுயராஜை பற்றிய ஒரு ஸ்டேட்மெண்ட் 10th புக்லேயும் இருக்கும். ஸோ அதையும் நம்ம படிச்சுக்கணும். அப்போ அங்கேயும் படிச்சுக்கணும், இங்கேயும் படிச்சுக்கணும். 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சேர்த்து படித்தா தான் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். அப்போ திலகர் என்ன சொல்கிறாரு, இந்தியர்களுடைய கண்ட்ரோலில் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கணும். ஆனால் நாங்கள் வந்து ஆங்கிலேயர்களுடைய உறவு வந்து முற்றிலுமாக துண்டித்து கொள்ள விரும்பலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அப்போ பிபின் சந்திர பால் கருத்துப்படி சுயராஜ்யம்ங்கிறது என்னது, அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல். ஸோ இந்த முற்றிலுமாக விடுதலை அடைதல் அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னா பிபின் சந்திர பால். ஸோ 2 பேர் சுயராஜ்யத்தை பற்றி என்ன சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அடுத்து ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இந்த ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாடரேட்ஸ் பார்த்தோம், அடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட். மாடரேட்ஸ்னால் மிதவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னா தீவிர தேசியவாதிகள். இந்த ரெவல்யூஷனரிஸ் அப்படிங்கிறவங்கள தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெவல்யூஷனரிஸ் அப்படிங்கிறவங்க தான் துப்பாக்கி எடுத்து கொண்டு போய் ஆங்கிலேயர்களை சுட்டு கொலை பண்ணுறவங்க. ஸோ இவங்களுடனான எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கும் ரெவல்யூஷனரிஸ்க்குமான உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயம்தான். ஸோ மாடரேட்ஸ் வந்து இந்த ரெவல்யூஷனரிஸை குறை கூறி விமர்சனம் பண்ணுவாங்க. அதாவது மிதவாதிகள் இந்த தீவிரவாதிகளை வந்து, அதாவது
ரெவல்யூஷனரிஸ் அப்படிங்கிற டெரரிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குறை கூறி விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அனுதாபம் கொள்கிறாங்க, ரெவல்யூஷனரிஸ் மேலே அனுதாபம் கொள்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல வச்சுக்கிட்டா போதும். ஸோ அடுத்து நம்ம சொன்னதான் முக்கியமான விஷயம். ஸோ அதேமாதிரி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எந்த இடத்துலையுமே ரெவல்யூஷனரிஸோட சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு நம்ம தேசியவாதத்தை பெரும் அளவில் மக்கள் கொண்டு நம்ம போராடணும் அப்படின்லாம் யோசிச்சப்போ கூட அவங்க வந்து அஹிம்சையை தான் கையாண்டாங்க. ஆனால் ரெவல்யூஷனரிஸ் வந்து எடுத்து போய் ஆங்கிலேயர்களை கொண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எந்த இடத்துலையுமே ரெவல்யூஷனரிஸோடு சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு விரும்பவே கிடையாது. ஸோ அடுத்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுக்கு மேலே ஏன் அவங்க பெருமளவில் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர முடியலை, இப்போ அவங்கள்ட்ட இருந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதா முன்னாடியே நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து மத நம்பிக்கைகளை யூஸ் பண்ணி தேசியவாதத்தை வந்து டெவலப் பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ அதனால வந்து அவங்க வந்து பெருமளவில் மக்கள்கிட்ட போய் சேர முடியலை. அதுவும் குறிப்பாக முஸ்லீம்கள் வந்து இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து எப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஆளுமை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா 1907 சூரத் பிளவுக்கு பின்பு தான். ஸோ சூரத் பிளவு அடுத்து பார்க்க போகிறோம். அந்த சூரத் பிளவினுடைய முடிவில் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டுடைய இந்த தீவிர தேசியவாதிகளினுடைய ஆளுமை ஏன் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ சூரத் பிளவு 1907 நடந்திருக்கும். ஸோ அதற்கு முன்னாடி என்ன நடக்குது, 1906 மாடரேட்ஸ் மிதவாதிகளுக்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகளுக்குமே ஒரு 2 பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை, ஒரு பதட்டம், ஒரு பிரிவு, ஒரு விலகல் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ ரொம்ப காலமாக இருந்திருக்கும். 1906 குறிப்பாக அந்த வங்கப்பிரிவினை நடந்ததற்கு அப்புறம் அந்த வங்கப்பிரிவினை அறிவித்ததுலேருந்தே இவங்க 2 பேருக்குள்ள இந்த கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் மின்டோ அவர்கள் வைஸ்ராயாக அப்பாயின்ட் பண்ணப்பட்டது 1906. அதன் பின்பு இந்த பதட்டமானது இன்றுமே சற்று அதிகரிச்சிருக்கும். ஸோ அதை தொடர்ந்து தான் 1906 கல்கத்தாவில் வந்து அந்த வருடத்தினுடைய கல்கத்தாவினுடைய வருடாந்திர காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். எப்போனா 1906 கல்கத்தாவில் நடந்திருக்கும். ஸோ அப்பயே இந்த பிளவு வர வேண்டியது தான். ஆனால் இது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் விரும்பலை, நம்ம வந்து இப்படி பிரிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மாடரேட் லீடர் மிதவாதிகள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஏற்றுக்கிறாங்க. அதேமாதிரி மாடரேட்ஸ் மிதவாதிகளில் ஒருத்தரான தாதாபாய் நவ்ரோஜியை பிரசிடெண்ட்டாக எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபிரோசா மேத்தா சார்பில் போட்டியிட்டு நிறையா பேர் வந்து இந்த 1906 கல்கத்தா எலெக்ஷனில் தோல்வியும் அடைகிறாங்க. பட் 1906 எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எல்லாருமே சரி நம்ம வந்து மிதவாதிகளில் ஒருத்தரான தாதாபாய் நவ்ரோஜியை பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா பிளவை தவிர்க்கணும். ஸோ அதனால் இவரை வந்து பிரசிடெண்ட்டாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு 4 முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வர்றதில் இவங்க வந்து வெற்றி அடைகிறாங்க. யாருன்னா தீவிர தேசியவாதிகள் 4 முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வர்றதில் வெற்றி அடைகிறாங்க. என்ன அப்படின்னா ஸ்வதேசி, பாய்காட், நேஷ்னல் எஜுகேஷன், செல்ஃப் கவர்மெண்ட். ஸ்வதேசி, செல்ஃப் கவர்மெண்ட்னா ஸ்வராஜ்னு ஞாபகம் வச்சுக்கணும். 2 எஸ், ஸ்வதேசி ஒன்று, ஸ்வராஜ் ஒன்று. அதுக்கப்புறம் பாய்காட்டு, நேஷ்னல் எஜுகேஷன். பாய்காட்னா எதை பாய்காட் பண்ணுறாங்க, ஆங்கில பொருள்கள், ஆங்கிலேயர்கள் நடத்தக்கூடிய பள்ளி கல்லூரிகள் இதெல்லாம் பாய்காட் பண்ணுறாங்க. நேஷ்னல் எஜுகேஷன் அதாவது தேசிய பள்ளி கல்லூரிகளை நிறுவனம். ஸோ இந்த 4 விஷயத்தையும் 1906 கல்கத்தா மாநாட்டில் வந்து இந்த 4 ரெசல்யூஷனையும் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதற்கு அப்புறம் அடுத்து 1907 வந்து காங்கிரஸ் மாநாடு ஆக்சுவலாக வந்து பூனேயில் நடத்துகிறதா தான் திட்டமிட்டிருப்பாங்க. ஆனால் பூனே நகர் வந்து மிலிட்டன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், தீவிர தேசியவாதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அதனால் அங்கே நடத்தினா ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து தான் அதை வந்து சூரத்துக்கு மாற்றிருப்பாங்க. அப்போ சூரத்துக்கு மாற்றிட்டு 1907 சூரத்தில் வந்து மாநாடு நடக்குது. ஸோ அங்கே தீவிர தேசியவாதிகள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா லாலா லஜபத் ராயை தங்களுடைய வேட்பாளர்களாக அறிவிச்சிருப்பாங்க. மாடரேட் சார்பில், மிதவாதிகள் சார்பில் ராஜ் பிஹாரி கோஷ் இருந்திருப்பார். அப்போ லாலா லஜபத் ராய் வந்து நம்ம வந்து எலெக்ஷனில் நின்னோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிளவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு லாலா லஜபத் ராய் என்ன சொல்லிடுவார், நான் எலெக்ஷனில் நிற்கலை, நான் எலெக்ஷனில் பங்கு பெறலை அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ இப்போ முடிக்கும் ஸ்மூத்தாக தான் போகுது. பட் எப்போ பிரச்சனை ஆகுது அப்படின்னா 1906 ஒரு 4 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோமா. சுயராஜ், சுதேசி, பாய்காட் அதாவது புறக்கணிக்கிறது, நேஷனல் எஜுகேஷன் தேசிய கல்வி அப்படிங்கிறத 4 விஷயத்தை பாஸ் பண்ணாங்கிறத பார்த்தோமா. ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த 1906
1907 மாநாட்டில் 1906 பாஸ் பண்ண அந்த 4 விஷயத்த 1907 மாநாட்டில் ஃபெரோசா மேத்தா கூட சிலர் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து இந்த 4ஐயும் நம்ம வந்து எடுத்துடணும், நீக்கிறணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ அப்போ இதை வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகள் விரும்ப மாட்டாங்க. அப்போ இந்த 4 விஷயத்தையும் நீக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அவங்க வேறு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் பண்ணால் தானே இது வந்து அந்த இதிலேருந்து இவங்க இது பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியேறிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாநாடு ஒரு குழப்பத்திலேயே முடிஞ்சிடும். ஸோ இதன் பின்பு இந்த இடத்துலேருந்தே பிளவு அப்படிங்கிறது நடந்துருச்சு. ஏன்னா இவங்க வந்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு சொல்லி வெளியேறிடுறாங்களா. ஸோ இந்த இடத்துல பிளவு நடந்துருச்சு. என்ன காரணம் அவங்க வெளியேறினாங்கன்னா அப்படின்னா, இந்த 1906 பாஸ் பண்ண அந்த 4 தீர்மானங்களையும் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபெரோசா மேத்தா குரூப் வந்து சொல்கிறாங்களோ. ஸோ அதை வந்து இவங்க வந்து எதிர்க்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு விஷயத்தை கையாளுறாங்க. நாங்கள் வந்து இந்த எலெக்ஷன் வந்து வெளியேறிடுறோம் அப்படின்னு சொல்லி கையாளுறாங்க. ஸோ இதன் பின்பு ராஸ்பிகாரி கோஸ் அப்படிங்கிறது ஃபெரோசா மேத்தாவுடைய அவங்களுடைய இதில் குரூப்பில் இருந்த ஒருத்தவர் தான். ஸோ அவங்க வந்து ராஸ்பிகாரி கோஸ் வந்து பிரசிடெண்ட்டாக மாறுறாரு. இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 2ஆக பிளவுபடுது. எங்கே பிளவுபட்டதுன்னா சூரத் மாநாட்டில் பிளவுபடுது. அதனால தான் இது சூரத் பிளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதற்கு அப்புறம் இப்போ காங்கிரஸ் 2ஆக மாறிடுச்சு. ஒன்று மாடரேட்ஸ் இருக்கிற காங்கிரஸ், இன்னொன்று எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தீவிர தேசியவாதிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸ். இப்போ இந்த மாடரேட்ஸ் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க கையில் தானே இப்போ காங்கிரஸ் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து வெளியேறிட்டாங்க. அப்போ இவங்க கை மாடரேட்ஸ் மிதவாதிகள் கையில் தான் இப்போ காங்கிரஸ் இருக்குது. அப்போ இந்த காங்கிரஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா, நியூ காங்கிரஸ் மைனஸ் மிலிட்டன்ஸ்னால் அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இவங்க வெளியேறிடுறாங்களா, அதனால் மைனஸ் அப்படிங்கிறத சொல்லி குறிக்கிறாங்க. ஸோ அதாவது நியூ காங்கிரஸ் மைனஸ் மிலிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனால குறிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா ஃபெரோசா மேத்தா அவர்களுடைய கும்பலில் தானே இப்போ காங்கிரஸ் வந்து அவர் கைகளில் தானே இருக்குது. ஸோ அதனால் இது வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கு பின்பு 1908 வந்து மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் எல்லாருமே அந்த மேத்தா குரூப்பில் இருந்தவங்களும் அந்த மிதவாதிகள் மட்டுமே அந்த காங்கிரஸில் பங்கெடுத்துக்கிறாங்க. தீவிர தேசியவாதிகள் யாருமே பங்கெடுத்துக்கல. ஸோ இந்த 1908 மாநாட்டில் தான் அவங்களுடைய விசுவாசத்தை திருப்பி காமிக்கிறாங்க. ஏன்னா மாட்ரேட்ஸ் முதல்லையே ஆங்கிலேயர்களுக்கு கொஞ்சம் விசுவாசமாக தான் இருந்திருப்பாங்க. அது தீவிர தேசியவாதிகள் வந்ததுக்கப்புறம் தான் ஆங்கிலேயர்களை 100% எதிர்த்திருப்பாங்க. காங்கிரஸ் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு எதிரான அமைப்பாக தீவிர தேசியவாதிகள் வந்த பிறகு தான் மாறி இருக்கும். ஸோ இப்போ மீண்டும் ஆங்கிலேயர்கள் கிட்ட ஒரு விசுவாசத்தை இந்த இடத்துல காமிக்கிறாங்க. ஏன்னா இப்போ தீவிர தேசியவாதிகள் வெளியேறிட்டாங்கல்ல, அதனால் இந்த விசுவாசத்தை மீண்டும் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ மாடரேட்ஸ் மிதவாதிகள் இருந்த காங்கிரஸ் திருப்பி ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. ஆனால் தீவிர தேசியவாதிகள் வந்து வெளியேறிட்டாங்க. அப்போ அவங்க போய் ஒரு அமைப்பாக மாறினாங்க அப்படின்னா கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தீவிர தேசியவாதிகள் காங்கிரஸை விட்டு வெளியேறினோடனே ஆங்கிலேயர்கள் தீவிர தேசியவாதிகளை ஒவ்வொருத்தவங்களா பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஸோ அதனால் அரசினுடைய அடக்குமுறைக்கு வந்து இவங்க இது பலியானதுனால இவங்களுடைய அமைப்பு ஒரு அமைப்பாக, இந்த தீவிர தேசியவாதிகள் ஒரு அமைப்பாக மாறலை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதற்கப்புறம் தான் புரட்சிகர தேசியவாதம், ரெவல்யூஷனரிஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா. ஸோ அந்த புரட்சிகர தேசியவாதத்தை இங்கே பார்க்க போகிறோம். 1908 இந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இதற்கான காரணங்கள், முக்கியமான காரணம் இங்கே 3 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1, அரசியலற்ற ஆக்கசார் செயல்கள் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு திருப்தி அளிக்குது. அதாவது அரசியலற்ற ஆக்கசார் செயல்கள் அப்படின்னு சொல்லி இவங்க குறிக்கிறது வந்து இப்படி எடுத்து ஆங்கிலேய அதிகாரிகளை கொள்வது தான். ஸோ இது வந்து அரசியல் அற்ற செயல் தானே. ஸோ அந்த அரசியலற்ற செயல்கள் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. ஓரளவுக்கு இவங்க வந்து நிம்மதியை கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறையை இவங்களால தாங்க முடியல. அதனால நம்ம அவங்களுடைய அடக்குமுறையை தாங்க முடியல, அதுக்கு பதிலுக்கு நம்ம அவங்கள கொல்றோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இவங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது தீவிர தேசியவாதிகள் இந்த யங்ஸ்டர்ஸ், தீவிர தேசியவாதிகளை பின்தொடர்ந்து யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் காங்கிரஸ்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்கள எல்லாருமே இந்த தீவிர தேசியவாதிகள் ஒரு நெடுநாள் பயணத்துக்கு கொண்டு போக முடியலை. ஏன்னா தீவிர தேசியவாதிகள் வந்திருப்பாங்க, சுதேசி இயக்கம்லாம் நடக்குது. ஆனால் 1907 பிளவானதுக்கப்புறம், சூரத் பிளவு நடந்ததுக்கப்புறம் இந்த தீவிர தேசியவாதிகள் எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே போயிட்டாங்க. அப்போ வழிநடத்த ஆள் இல்லை. அப்போ இந்த இளைஞர்கள்லாம் ஒரு கோபத்தினுடைய உச்சியில் இருக்காங்க. ஸோ அதனால் துப்பாக்கி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் யோசிச்சுக்கலாம். 3வது, இந்தியர்களுடைய வீரத்தை ஆங்கிலேயர்கள் எப்பயுமே கேள்விக்குறி
செல்லுபடியாக்குறாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ இப்படி எடுத்து ஒருத்தவங்கள ஒரு ஆங்கில அதிகாரிகளை கொள்றாங்க அப்படின்னா இது வந்து ஒரு வீரமான செயல்கள் அப்படின்னு சொல்லி இந்த இளைஞர்கள்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 காரணத்தினால தான் இந்த புரட்சிகர தேசியவாதம் அப்படிங்கிற விஷயம் வந்து வளருது அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ இதனுடைய ஆரிஜின் அப்படின்னு பார்க்குறப்ப சுவாமி விவேகானந்தர் சொன்ன ஒரு விஷயத்தினால உருவான ஜிம்னாசியம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஜிம்முங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, அக்காராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயம் டெவலப் ஆகுது. ஸோ அதிலிருந்து தான் இந்த புரட்சிகர தேசியவாதமான ஒரு தோற்றம் அப்படிங்கிறது ஆகுது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதாவது 1870 விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, எக்கிலாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா என்னும் உடற்பயிற்சி நிலையம் வந்து நிறுவப்படுகிறது. ஸோ அப்போ ஜிம்மு அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ அதில் இந்த ஜிம்முனால் ஒரு எழுச்சி பெற்ற நபர்கள் தான் அதனுடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த புரட்சிகர தேசியவாதத்துக்கு வந்து வழிவகுக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம முக்கியமான விஷயம் என்ன வச்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ராங் மசில்ஸ் அண்ட் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல், அதாவது எக்கிலாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்கு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது யார் அப்படின்னா விவேகானந்தர் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த புரட்சிகர தேசியவாதிகளினுடைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய முக்கியமான நாவலாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜியினுடைய ஆனந்த் மாத் நாவல் வந்து புரட்சிகர தேசியவாதிகள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த விஷயத்தையும் வச்சுக்கணும். அதே மாதிரி வந்தே மாதரம் பாடலுமே சுதேசி இயக்கத்துலேயும் சரி புரட்சிகர தேசியவாதிகள் மத்தியிலையும் சரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 காரணம் சொன்னேன். அந்த காரணத்தை தான் இங்கே வரிசையாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கு பின்பு என்ன பார்க்கணும் அப்படின்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 3 காரணத்துக்கு அப்புறம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம், இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து ரஷ்யாவில் நடந்தது மாதிரி ஒரு புரட்சிக்கு வந்து வழி வகுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யாவில் இதே மாதிரி வந்து சுற்றுப்பாங்க, இதே மாதிரி ஆயுதம் ஏந்திய போராட்டம் நடந்திருக்கும். ஆனால் அது வந்து ஒரு புரட்சியாக மாறுச்சு. ஆனால் இங்கே இந்தியாவில் இது வந்து ஒரு புரட்சியாக மாறலை. இது வந்து ஒரு குறிப்பிட்ட அதிகாரிகளையும் ஆங்கில அதிகாரிகளை கொல்றதோட மட்டும் ஒரு முயற்சியாக மட்டுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு அப்புறம் என்ன பார்க்கணும் அப்படின்னா அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கு. ஸோ இதை வந்து இதுலேருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.